ஓம் சக்தி பராசக்தி எல்லோரும் நல்லா இருக்கீங்களாடா? இன்றைக்கி வியாழக்கிழமை, இன்றைக்கி குருவாரம். காலையிலேருந்து நைட்டு வரலையும் நான் என்ன செய்ய போகிறேன்னு எல்லோரும் பார்க்க போகிறீங்க. வியாழக்கிழமைன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு காலில் சக்கரம் கட்டின மாதிரி தான்ப்பா, ஓடிக்கிட்டே இருப்பேன். நைட்டு படுக்கிற வரலையும் வேலை ஓயாது. வீடு வாசல் மாப்பு போடுறது, அன்றைக்கி மத்தியானம் சமைக்கிறது, சாயந்தரம் படைக்க ஆரம்பிச்சிடுவேன். பூஜை சாமான்லாம் வியாழக்கிழமையாக வளர்க்குறதுனால எல்லா வேலையும் பார்த்திங்கன்னா நைட்டு வரலையும் எனக்கு வேலை கரெக்டாக இருக்கும். இவ்வளவு வேலையும் இருந்தாலும் சரிதான்ப்பா, நடுப்புறேன் நாங்கள் 2 பேரும் டீ போட்டு குடிச்சு தாண்டா ஆகணும். ஏன்னா குடித்தா தான் கொஞ்சம் நேரம் சுறுசுறுப்பாக இருக்கும். உங்களுக்கு யார் அந்தமாரி வேலை செய்யும்போது இதை மாதிரி என்னாட்டம் டீ குடிக்கிற பழக்கம் இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கடா. மத்தியானம் பார்த்திங்கன்னா காய்கறி ஒன்றும் இல்லை. எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட தோட்டத்துலேருந்து முருங்கைக்கீரை, முடக்கத்தான், கருவேப்பிலெல்லாம் பறிச்சிட்டு வர சொன்னேன். அவங்க சொன்னபடி கரெக்டாக செஞ்சுடுவாங்க. எல்லாத்தையும் பறிச்சிட்டு வந்துட்டாங்கடா. அப்புறம் பார்த்திங்கன்னா இட்லி அரிசி வாங்கிட்டு வந்தாங்களப்பா. நான் இட்லி அரிசிலாம் வாங்கிட்டு வந்தாங்கன்னா அது எந்த அரிசி இருந்தாலும் சுத்தம் பண்ணி புடச்சி தான் நான் ஊற வைப்பேன். சின்ன பிள்ளைலாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நிறைய எங்கள் வீட்டில் வேலை சாண ஆளுவை உண்டு. அப்போ அரிசி 10 மூட்டை அரைச்சி அந்த கொட்டி ஆளுவை புடைச்சாங்கன்னா எங்களையும் என் தங்கச்சியெல்லாம் அம்மா எங்கள் முறத்தை எடுத்து கொடுத்து புடைங்க, நோம்புங்க, போகிற இடத்துல ஒருத்தர் ஒன்று சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்கப்பா. நாங்கள் உட்காந்துக்கிட்டு அதை புடச்சி கற்றே தான் ஆகணும். அதை புடச்சிட்டு உட்காந்துருப்போம். அது ஏன்னா எங்கள் அம்மா விடமாட்டாங்க. அந்த பழக்கம் எங்களுக்கு, அந்த புடைக்கிற பழக்கம் இன்னமும் அது விடமாட்டேங்கிறேன். இப்போ இருக்கிற பிள்ளைகளாம் எங்கே முறத்தை எடுத்து புடைக்கிறதுக்கு அதுகளுக்கு நேரமும் இல்லை, புடைக்கவும் தெரியல இப்போ இருக்கிற. அப்புறம் இட்லிக்கு எடுத்து ஊற வச்சுட்டப்பா. அடுத்த வேலையும் நமக்கு உடனே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்னன்னு கேட்டிங்கன்னா மத்தியானம் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். கீரை குழம்பு, எள்ளு துவையல் நிறையா எல்லோரும் சாப்பிடுங்கப்பா. பொம்பளை பிள்ளைகள்லாம் உடம்புக்கு அவ்வளோது நல்லது, கர்ப்பப்பைக்கெலாம் நல்லது. அதனால் எள்ளு செஞ்சு, எள்ளில் என்ன உங்களுக்கு பிடிக்குதோ அது செஞ்சு எல்லோரும் சாப்பிடலாம். அப்புறம் இட்லிக்கு எடுத்து ஊற வச்சுட்டு மத்தியானம் சாப்பாட்டை முடிச்சுட்டு இட்லிக்கு அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். இட்லிக்கு அரைச்சி போட்ட உடனே அடுத்தது நான் பூஜை செய்ய போயிடணும். பூஜை ரூமுக்கு போயிடணும். அது ரொம்ப பூஜை ரூமுக்கு போயிட்டேன்னா ரொம்ப நேரம் எனக்கு வேலை அங்கேயே பூஜை ரூம்லேயே இருக்கும். அப்புறம் குடத்தில் குடிக்கிற தண்ணி இல்லை. அப்புறம் மோட்டரை போட்டு தண்ணியை பிடிச்சி எடுத்து கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு உடனே அப்புறம் பூஜை ரூமுக்கு போயிட்டேன். பேர பிள்ளைங்களாம் வந்ததுல. இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம குருவாரத்தில் அம்மாவை ஓம் சக்தி அம்மா பங்காரம்மாவுக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா வெள்ளை சாதம் தான் பிடிக்கும். வெள்ளை சாதம் செஞ்சு உப்பு போடக்கூடாது. வெள்ளை சாதத்தை பொங்கி வச்சு அம்மாவுக்கு படைக்கணும். அப்புறம் கொஞ்சம் ஸ்வீட்டு செஞ்சு வச்சு படைக்கலாம். அன்றைக்கி சக்கரை சாதம் செஞ்சு வச்சு நான் படைத்தேன். பேர பிள்ளைங்களை விட்டு எல்லாம் அர்ச்சனை பண்ணாங்க அவங்க. உடனே எல்லாருக்கும் ஒரு ஆசை, என் பேர பிள்ளைகளுக்கு செய்வாங்க. என் பேத்திங்க பேர பிள்ளைங்களாம் அம்மாவுக்கு செய்யணுன்னா ரொம்ப ஆசை. அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருக்கீங்கடா. என்னன்னு கேட்டிங்கன்னா, 2026 நான் மருவத்தூருக்கு வருவேன், அம்மா நான் வேண்டியிருக்கிறத நிறைவேற்றோன்னு. கட்டாயம் நீங்கள் இது நினைக்கிறதே உங்களுக்கு அம்மா பக்கத்துணை இருப்பா. எதுக்கும் பயப்படாதீங்க, கட்டாயம் வருவீங்க. இந்த நினைப்பே உங்களை அம்மா மருவத்தூருக்கு அழைச்சிட்டு வந்து விடும். எல்லாரும் அம்மாவை நினச்சி வேண்டுனீங்கன்னா அம்மாவோட அருளும் கருணையும் எல்லாருக்கும் உண்டு. இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்கும் அம்மாவோட ஆசி உண்டு. ஏன்னா அம்மாவோட அருளால் தான் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த செவ்வாட உலகத்தில். அதனால் எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. கமெண்ட் பண்ணவங்களும் வருவீங்க. நான் சொல்கிற எல்லாருமே, இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே மருவத்தூருக்கு வருவீங்க. அம்மாவோட ஆசையும் அருளும், நம்ம பங்காரோட அம்மா அருளும் கிடைக்கும். ஓம் சக்தி அம்மாவோட கருணையும் நமக்கு கிடைக்கும். நீங்கள் எதுக்கும் ஒன்றும் பயப்பட வேண்டாம். அம்மா எல்லாத்தையும் நமக்கு நிறைவேற்றுவா. அம்மாவை உண்மையாக நினைங்க. ஓம் சக்தி. அடுத்தது பார்த்திங்கன்னா நைட்டு முடக்கத்தான் அடை எதனாலனா உடம்புக்கு நல்ல ஹெல்த்திப்பா. யார் தலை சுத்தல், மயக்கம், ஒரு மாதிரி வாந்தி வர்ற மாதிரி இருந்தால் முடக்கத்தான் அடை சுட்டு சாப்பிடுங்க. அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். நான் முடக்கத்தான் அடை தட்டிக்கிட்டே இருக்கும்போது என் பேரன் என்ன பண்ணால் ஒடியாந்தான் அங்கேருந்து. ஆயான்ட்டு. என்ன அது ஏண்டி அப்படின்னு கேட்டான். ஆயா எனக்கு நெஞ்சு என்னவோ தெரியல ஆயா, சுருக்குன்னு கொத்துது. ஐயோ எனக்கு ரொம்ப வலிக்குதேங்கிறான். எங்கள் பிள்ளைங்களாம் ஒன்றுமே என்ன சொல்ல முடியுதுன்னே தெரியவே இல்லை. கை கால்லாம் நடுக்குது, ஒன்றும் செய்ய முடியல. அப்படியே அந்த முடக்கத்தான் அடை சுடுறதை நிறுத்திவிட்டு பிள்ளைக்கு கொண்டாந்து மருந்து கொடுத்து, அம்மாவோட தீர்த்தத்தை கொடுத்து, அம்மா குங்குமத்தை கொடுத்து, உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை அரிஞ்சு அவனுக்கு திஷ்டியை சுற்றி, ஏன்னா இது தாண்டா நாங்கள் ஃபஸ்ட்டு செய்வோம். அம்மாவை செஞ்சுக்கிட்டு தான் எங்கேயும் வெளியில் நாங்கள் அழைச்சிக்கிட்டே போவோம் பங்காரம்மாவை நினச்சிக்கிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு ஓடிட்டோம். ஹாஸ்பிட்டலில் கொண்டு காட்டினா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, பிள்ளைக்கு அது எண்ணெய் பண்டெல்லாம் சாப்பிட்டதுனால அது ரொம்ப ஓடி ஆடி விளையாண்டதுனால அந்த வலி வந்திருக்கு, இந்த மாத்திரையை கொடுங்க சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அந்த அடை ஊற்றுறது சாப்பிட்றதா சிந்தனையே இல்லாமல் மறுபடி போயிட்டுது எங்களுக்கு. அப்புறம் வீடியோவும் வந்து எடுக்க முடியலடா எங்களால். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்கடா. நீங்களும் எல்லாம் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றிடா. நீங்கள் அடுத்த வீடியோவில் ஒருத்தவங்க வந்து என்னை ரெசிபி கேட்டிருக்காங்க. நான் மறக்காமல் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கட்டாயம் நான் போடுறேன் அதை. பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓம் சக்தி.